அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த இறைமை சேனலில் இன்றிலிருந்து ஒரு புதிய துவக்கம். குட்டி கதைகளும் குதூகல சிந்தனைகளும் சொல்லி ஒரு குட்டி குட்டி கதையாக நம்ம ஒரு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் எவ்வளவோ கதைகள் இருக்குது, அது சொல்ல முடியலை. அதனால் இந்த குட்டி குட்டி கதைகளும் அந்த குதூகல சிந்தனையும் நமக்கு நம்ம வளர்கிற தலைமுறைக்கு இது ரொம்ப பயன்பெறும் சொல்லி இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு புலியும் கரடியும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது யாருன்னா, ஸ்ரீலங்காவில் ராவணன் வதை செய்யப்படுறான். வதை செய்யப்பட்ட பிறகு ஹனுமன் சீதை கிட்ட போகும்போது அந்த சீதையை அது வரைக்கும் துன்பப்படுத்தினாங்க பாருங்கள். அந்த அரக்கிகளெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த அசோகவனத்தில் இந்த அரக்கிகளெல்லாம் சீதைக்கு துன்பம் கொடுத்தவங்களெல்லாம் ஹனுமனுக்கு கோபம் வருது. அம்மா உத்தரவு கொடுங்க, நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா இவங்களெல்லாம் இந்த அரக்கிகள்லாம் நான் அழிச்சிட்றேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சீதை சொல்வதாக அந்த ராமாயணத்தில் ஒரு கதை வருது. ஒரு அற்புதமான கதை. அந்த கதை சொல்கிறார், அனுமா அவசரப்படாத, ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா சீதை சொல்கிறதாக ஒரு கதை இருக்குது. ஒரு அற்புதமான கதை. அந்த கதை பாருங்கள். ஒரு வேடனை ஒரு புலி துரத்துது. ஒரு புலி துரத்துது. ஓடுறான். அந்த புலி வேகமாக பாஞ்சு வருது. நல்ல வேளை பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் இந்த வேடம் ஏறிட்டான். ஏறி போய் கிளையில் உட்காந்துக்கிட்டான். புலி கீழே நிற்குதை பார்த்தா அந்த வேடன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மேலே பார்க்குறான். மேலே இருக்கிற கிளையில் கரடி இருக்குது. இந்த கரடியை பார்த்த உடனே இவன் பயந்தான். ஆனால் கரடி என்ன பண்ணுது, இந்த புலியை பார்த்த உடனே இந்த புலி பேசுது கரடிக்கிட்ட, கரடியார நீ அந்த மனிதனை கீழே தள்ளிவிடு. நீ கீழே தள்ளி விட்டுட்டினா நான் உன்னை விட்டுருவேன். நீ என்ன சொல்கிற, அவனை கீழே தள்ளி விடு, உனக்கு எனக்கு அவன் சேர்ந்தவன் எதிரி, அவனை கீழே தள்ளி விடு அப்படின்னு இந்த புலி சொல்லுது. உடனே கரடி சொல்லுது, அவன் எப்போ நான் இருக்கிற மரத்தில் இவன் ஏறிட்டானோ அப்போவே அவன் என்னை சார்ந்தவன் ஆகிடுறான். அது மட்டும் இல்லை, என் பாதுகாப்புக்கு வந்துட்டான். என்னை அடைக்கலமாக அவன் வந்துட்ட பிறகு அவனை நான் அழிக்க முடியாது, அவனை நான் காட்டி கொடுக்க முடியாது, அவனை தள்ள முடியாது, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு அந்த கரடி சொல்லுது புலிகிட்ட. புலி பார்க்குது. சொல்லி பார்த்து அவன் அது விடலை. அப்படியே கீழே உட்காரு, வருவான்னு. கொஞ்ச நேரத்தில் கரடி என்ன பண்ணி தூங்க போயிடுச்சு. இவன் அப்படியே விழிச்சிங்கிறான், யார் மனுஷன். உடனே இந்த புலி என்ன பண்ணுது, அந்த கரடி விட்டுட்டு மனுஷன்கிட்ட சொல்லுது, இந்த பாரு நான் அவனை விட்டுருவேன், ஆனால் அந்த கரடியை தூங்கிட்டு இருக்கிறான், அவனை பிடிச்சி கீழே தள்ளிடு. கீழே தள்ளிட்டேன்னா நான் உன்னை விட்டுடுறேன், எனக்கு அவன் போதும், எனக்கு அந்த இறைவன் போதும், இன்னைக்கு நான் உன்னை விட்டுறேன்னு சொன்ன உடனே மனுஷன் யோசிக்கவே இல்லையா. அவன் உடனே போய் இந்த கரடியை தள்ள போனான் பாருங்கள். போகும்போது அந்த கரடி வீழ்ச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்ட உடனே இப்போ புலி சொல்லிச்சான், பார்த்தியா நீ அவனை காப்பாற்ற நினச்ச, இப்போ உன்னை அவன் காப்பாற்ற நினச்சானா, உனக்கே அவன் தீமை செய்ய நினச்சான். ஏன்னா அதனால் நீ என்ன பண்ணுற, அவனை தள்ளி விடுன்னு சொன்ன உடனே அப்போவும் அந்த கரடி சொல்லிச்சான், அது அவன் அறிவில்லாதால் அவன் செஞ்சான், நான் அதை செய்ய மாட்டேன். எப்போவுமே உத்தமர்கள் தன்னை அடைக்கலமாக வந்தவங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு நீ போயிடு, நான் தள்ளி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புலி அப்போவும் அந்த மனுஷனை தள்ளலையாம். அந்த புலி ரொம்ப வேதனையோடு திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதையை சீதா அம்மா அனுமனுக்கு சொன்னதாக சொல்லப்படுது. பாருங்கள், எவ்வளவோ நேர்த்தியான கதை. அதுக்கு சொல்கிறாங்க அந்த அம்மா, இந்த அரக்கிகள் எல்லாருமே அவங்களா செய்யலை, ராவணனுடைய ஆணையோடு உட்பட்டு தான் அவங்க செஞ்சாங்க, அவன் கடமையை அவங்க செஞ்சாங்க. அதனால் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. உத்தமர்கள் தமக்கு தீங்கு செஞ்சால் கூட அந்த தீங்கை மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, அவங்களுக்கு நல்லதே செய்யணும். பாருங்கள், நம்ம வள்ளுவம் சொல்லுது, இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. உனக்கு கெட்டது ஒன்றும் கூட நல்லது பண்ணலைன்னா அவனுக்கு எதுக்கடா பண்பு அப்படின்னு அவர் சான்றாண்மை வைக்கிறார். அதே இன்னா செய்யாமல் வைப்பார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவனை தண்டிக்கிறதுக்கு அற்புதமான வழி என்ன தெரியுமா, அவனை உனக்கு தீங்கு செய்தவங்க கூட தண்டிக்கிறதுக்கு அற்புதமான வழி என்னென்னா, அவனுக்கு நல்லதையே நீ செய், அவன் நாணத்தாலையும் வெட்கத்தாலையும் சாகணும், அப்போ தான் அவன் மாறுவான்றத இந்த அற்புதமான இந்த 2 குறளும் இதை ஞாபகப்படுத்துது. அதுதான் இந்த குட்டி குட்டி கதைகளில் எவ்வளோ சிந்தனைகள் இருக்குது பாருங்கள். அப்போ மனிதன் அந்த பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னு மகாகவி சொல்லுவார். ஏன்னா பகைவர்கிட்டையும் அன்பு இருக்குது, பகைவன்கிட்டையும் தெய்வம் இருக்குது, பகைவன்கிட்டையும் இறைமை இருக்குது. அதனால் நம்ம நண்பர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறது முக்கியம் இல்லை, நல்லது செஞ்சால் நல்லது செய்கிறது முக்கியம் இல்லை, கெட்டது செய்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான கதை.